Hello students, welcome to NiveMaths. இன்னைக்கு வந்து நம்ம 12th Mathsல Applications of Matrices and Determinants அதாவது Chapter1 வந்து பார்க்க போகிறோம். அதில் Exercise 1.3 பார்க்குறதுக்கு முன்னாடி சில கான்செப்ட்ஸ் வந்து பார்க்கலாம். System of linear equations in matrix form அதாவது linear equationsஐ matrix formatல எப்படி represent பண்ணணும்னு பார்க்கலாம். A system of linear equations can be expressed in matrix form as AX equal to B. அதாவது லீனியர் ஈக்குவேஷன்ஸை மேட்ரிக்ஸ் ஃபார்மில் எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலான்னா AX equal to B. இதில் A வந்து என்ன கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸ், அதாவது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் த வேரியபிள்ஸ். இதில் X வந்து என்னென்னா காலம் வெக்டர் ஆஃப் வேரியபிள்ஸ், B வந்து என்ன காலம் வெக்டர் ஆஃப் கான்ஸ்டன்ட்ஸ். இப்போது இந்த சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ், அதாவது இந்த 3 ஈக்குவேஷன் வந்து பாருங்கள், இது வந்து மேட்ரிக்ஸ் ஃபார்மில் எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலான்னா AX equal to B. அதாவது ஏன்னா கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸ், அதாவது இந்த வேரியபிள்ஸோட கோஎஃபிஷியன்ஸ். அப்போ கோஎஃபிஷியன்ஸ் என்ன A11, A12, A13, A21, A22, A23, A31, A32, A33. இதுதான் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் த வேரியபிள்ஸ். ஸோ இதை வந்து நம்ம A மேட்ரிக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். அடுத்து X வந்து என்ன காலம் வெக்டர் ஆஃப் வேரியபிள்ஸ், அதாவது வேரியபிள்ஸ் என்ன X, Y and Z. இந்த X வந்து நம்ம காலம் வெக்டர் ஆஃப் தீஸ் வேரியபிள்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். அடுத்து B மேட்ரிக்ஸ் என்ன காலம் வெக்டர் ஆஃப் கான்ஸ்டன்ட்ஸ், அதாவது லீனியர் ஈக்குவேஷனோட ரைட் ஹேண்ட் சைடில் வர கான்ஸ்டன்ட் வேல்யூஸ். இந்த B1, B2, B3 இது வந்து நம்ம காலம் வெக்டர் ஆஃப் கான்ஸ்டன்ட்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அதாவது சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன்ஸை மேட்ரிக்ஸ் ஃபார்மில் இப்படி தான் ரெப்ரசன்ட் பண்ணும். அதாவது AX equal to B, A வந்து கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸ், X வந்து காலம் வெக்டர் ஆஃப் வேரியபிள்ஸ் அண்ட் B வந்து என்ன காலம் வெக்டர் ஆஃப் கான்ஸ்டன்ட்ஸ். இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா 3 லீனியர் ஈக்குவேஷன்ஸ் இருக்குது. இது வந்து மேட்ரிக்ஸ் ஃபார்மில் எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலான்னா AX equal to B. அதாவது A வந்து என்ன கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸ், அதாவது இந்த வேரியபிள்ஸோட கோஎஃபிஷியன்ஸ் வந்து ஒரு மேட்ரிக்ஸாக எழுதணும். அப்போ என்ன வரும் 2, 3, 1, 4, 1, -2, -3, 2, 5. ஸோ இதான் வந்து A மேட்ரிக்ஸ். அடுத்து காலம் வெக்டர் ஆஃப் வேரியபிள்ஸ், இதில் என்னென்ன வேரியபிள்ஸ் இருக்குது X, Y, Z. ஸோ இது வந்து காலம் வெக்டர் ஆஃப் வேரியபிள்ஸ் அப்படின்னு எழுதிக்கலாம். ஈக்குவல் டு B, அதாவது காலம் வெக்டர் ஆஃப் கான்ஸ்டன்ட்ஸ். இந்த வேல்யூ என்ன 1, 2, 0. ஸோ இப்படி தான் வந்து லீனியர் ஈக்குவேஷன்ஸை மேட்ரிக்ஸ் ஃபார்மில் ரெப்ரசன்ட் பண்ணணும். அடுத்து homogeneous system of linear equations தான் நான் பார்க்கலாம். A homogeneous system is a system of linear equations where all the constant terms are 0. அதாவது இந்த லீனியர் ஈக்குவேஷனில் கான்ஸ்டன்ட் டேர்ம்ஸ், அதாவது ரைட் ஹேண்ட் சைடு வருதா இந்த எல்லா டேர்ம்ஸும் 0வாக இருந்துச்சுன்னா அப்போ இந்த சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன்ஸை ஹோமோஜீனியஸ் சிஸ்டம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அடுத்து நான் ஹோமோஜீனியஸ் சிஸ்டம். A non-homogeneous system is a system where at least one of the constant terms is non-zero. அதாவது இந்த லீனியர் ஈக்குவேஷன்ஸில் ஏதாவது ஒரு வேல்யூ வந்து கான்ஸ்டன்ட் டேர்ம் வந்து நான்-ஜீரோவாக இருந்தால் கூட இந்த சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன்ஸை நம்ம நான் ஹோமோஜீனியஸ் சிஸ்டம் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸ்னு என்னென்னு பார்க்கலாம். அதாவது சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன்ஸ் இருக்குது. இப்போ ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸ் வந்து எப்படி ஃபார்ம் பண்ணலான்னா லெஃப்ட் சைட் வந்து A மேட்ரிக்ஸ், ரைட் சைட் வந்து காலம் வெக்டர் ஆஃப் கான்ஸ்டன்ட்ஸ். அதாவது இந்த கான்ஸ்டன்ட் வேல்யூ இந்த ஈக்குவேஷனோட ரைட் ஹேண்ட் சைடில் என்ன வருது B1, B2, B3. இது வந்து ரைட் சைடில் இருக்கும். லெஃப்ட் சைடில் கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸ் ஆஃப் த வேரியபிள்ஸ். இப்போ வந்து ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணுற மாதிரி ஒரு லைன் வரைஞ்சா இதான் வந்து ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸ். அதாவது A இப்போ ஒரு லைன் அப்புறம் B. இந்த லெஃப்ட் சைடு வந்து கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸ், B சைடு வந்து காலம் வெக்டர் ஆஃப் கான்ஸ்டன்ட்ஸ். A system of linear equations having at least one solution is said to be consistent. அதாவது system of linear equationsல at least ஒரு solution இருந்தால் கூட அந்த system of linear equations consistent அப்படின்னு சொல்லலாம். A system of linear equations having no solution is said to be inconsistent. அதாவது சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன்ஸ் நீங்கள் சால்வ் பண்ணி சொல்யூஷன் வரலன்னா அப்போது இந்த சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன்ஸ் இன்கன்சிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தட் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். The matrix inversion method is used to solve a system of linear equations of the form AX equal to B, where A is coefficient matrix, X is column vector of variables and B is column vector of constants. அதாவது மேட்ரிக்ஸ் ஃபார்மில் இருக்க சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன்ஸை சால்வ் பண்ணுற ஒரு மெத்தட் தான் மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தட். திஸ் மெத்தட் கேன் பி அப்ளைட் ஒன்லி when the coefficient matrix is a square matrix and non-singular. அதாவது இந்த A மேட்ரிக்ஸ் இந்த கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸ் வந்து நான் சிங்குலராக இருக்கணும், அதே மாதிரி ஸ்கொயர் மேட்ரிக்ஸாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் இந்த மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தட் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். Since A is non-singular, A inverse exists. அதாவது A மேட்ரிக்ஸ் வந்து non-singularன்றதுனால இப்போ A inverse வந்து கண்டிப்பாக இருக்கும். இப்போது இந்த மேட்ரிக்ஸ் ஃபார்ம் ஈக்குவேஷன் எழுதிக்கலாம். அதாவது AX equal to B. இப்போ A inverse வந்து ரெண்டு சைடும் மல்டிப்ளை பண்ணலாம். அதாவது A inverse into A into X equal to A inverse into B. இப்போ A inverse into A வந்து என்ன வரும் ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் into X equal to A inverse into B. அப்போ X வந்து என்ன A inverse into B. ஸோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் நம்ம
ஆன்சர் வந்து கண்டுபிடிப்போம். இந்த கான்செப்ட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சம்ஸ் போடும்போது இன்னும் ஈஸியாக இருக்கும். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. மறக்காமல் NiveMaths சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.